ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ரட்சிதா. ஸோ அவங்கள வந்துட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் தான் பேச போறோம். அதான் அவங்கள பத்தி எல்லாமே தெரியுமே, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவங்க இப்போ பாத்தீங்கன்னா படு கிளாமரா களம் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொரு ஹீரோயினும் களம் இறங்கிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்றதையும் நாம பாத்துடலாம். ஆரம்பத்துல இருந்து சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரட்சிதா வந்து ரொம்ப அழகா குடும்ப பாங்கா நடிச்சிருப்பாங்க. அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க கட்டுற சாரிக்காக அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கினாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல பயங்கர பிரபலமானாங்க. ரொம்ப பேசப்பட்டாங்க. எல்லாரோட வீட்லயுமே அவங்கள கொண்டாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பெண்ணா வந்து ரட்சிதா தன்னை சித்தரிச்சு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிற சீரியல் ஆக்டரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கல்யாண வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதா ரெண்டு பேருமே பல ஷோக்கள்ல காட்டியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்படி எல்லா விஷயமும் அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சைடு பாத்தீங்கன்னா சீரியல்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இவங்களுமே பயங்கர பிஸியான ஒரு ஆக்ட்ரஸா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வாழறோம் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து தான் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ரட்சிதாக்கு ஒரு சான்ஸ் வந்தது. பிக் பாஸ்ல போயிட்டுமே அவங்க வந்துட்டு தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ ஒரு அழகா நீட்டா தான் காட்டியிருப்பாங்க. அது பிடிச்சு போய் ராபர்ட் மாஸ்டர் வந்து அவங்க மேல ஒரு கிரஷ் இருக்கிறதாவும் இம்ப்ரெஸ் ஆனதாவும் பேசியிருப்பாங்க. அந்த காட்சிகளையும் நாம எல்லாருமே பார்த்திருப்போம். முக்கியமா ஒரு பெண்ணுக்கு வந்து மூக்குத்தின்றது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் அவருமே வந்து அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருப்பாரு. மூக்குத்தினே அவங்களுக்கு பேர் வச்சு செல்லமாலாம் கூப்பிட்டு இருந்தாங்க. சோ இவங்களுடைய இந்த காட்சிகள் பல பேரை பல விதமா பேச வச்சது. ஆனா ரட்சிதா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தான் எதுவும் பண்ணல, எனக்கு அந்த மாதிரி அவர் மேல எந்த ஒரு ஈர்ப்பும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமா தன்னோட கணவரோட அதிகப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன் ஸ்டேஷன் வரைக்கும் கூட ரெண்டு பேரோட சண்டைகள் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் பாஸ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அவங்க சீரியல்லையுமே வந்து பெருசா வராம இருந்தாங்க. என்னடா இவங்களை ஆளையே காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர கிளாமராலாம் போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு வெப் சீரிஸோ இல்லாட்டி ஷார்ட் பிலிமோ இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில ரொம்ப கிளாமரான டீசர்லாம் கூட வெளியாச்சு. இப்போ அவங்க நடிச்ச படம் ஃபயர் வெளியில வரப்போகுது. அந்த படத்துல இருந்து ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ பேருக்கு ரட்சிதாவை பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வெறுக்கிறது மட்டும் கிடையாது, பயங்கரமான பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சாங்குக்கு போட ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்த பொண்ணு இப்படி வந்து கிளாமரா இறங்கிட்டாங்களே, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, இல்ல பட வாய்ப்புகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம பாலாஜி முருகதாஸ் கூட தான் அவங்க ஜோடியா நடிச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் ரட்சிதாவோட சின்ன பையன். ஆனா அவங்களோட சேர்ந்து அப்படி ஒரு கிளாமர் தேவையா இவங்களுக்கு, இவ்வளவு ஒரு குடும்ப பாங்கான பெண் எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இது எதுக்குமே இப்ப வரைக்கும் ரட்சிதா ஒரு ப்ராப்பரான ரிப்ளையோ இல்ல எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்கவே இல்லை. சோ பாக்குற எல்லாரையும் முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. சோ அந்த டைரக்டர் எப்படி அதை ஷூட் பண்ணாரு, அந்த பாட்டை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு நினைச்சு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சனம் ஷெட்டியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பிக் பாஸ் சீசன் 4ல வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 3ல தர்ஷன் வந்திருப்பாரு. அவங்களோட ஒரு எக்ஸ் லவரா தான் சனம் ஷெட்டி உள்ள வந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனைகள் நிறையவே இருந்துச்சு. அதாவது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் வந்து லவ்வர்ஸா இருந்ததாகவும் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தர்ஷன் வந்து இவங்களை காதலிச்சு ஏமாத்திட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. தர்ஷனோட போட்டோஸ், என்கேஜ்மெண்ட் ஆன போட்டோஸ், லெட்டர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுட்டு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து ரெண்டு பேருக்குமான பிரச்சனைகள் அவ்வளோ ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சது. சோ சனம் ஷெட்டியுமே ஒரு கிளாமரான ஆக்டர்ஸ் தான். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கர மாடர்னா இருக்கும். குறிப்பா ரீசெண்டா அவங்க ஒரு போட்டோ ஷூட் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா
டூ பீஸ் ட்ரெஸ்லலாம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரியான போட்டோஸ் நிறைய வெளியே வந்துச்சு. அதை பார்த்து ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ மறுபடியும் சனம் ஷெட்டி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சனம் ஷெட்டியோட அந்த போட்டோவையும் ரட்சிதாவுடைய கிளாமர் போட்டோவையும் வச்சு யார பீட் பண்ணுவா, யாரு ஃபர்ஸ்ட் கிளாமர்ல, நீ என்ன கிளாமர் காட்டுறது, நான் காட்டுறேன் கிளாமர் அப்படின்னு சொல்லி சனம் ஷெட்டி இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறதா நிறைய பேர் மீம்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ கிளாமர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி போடுற அளவுக்கு இப்போ வந்து போட்டோஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேருதுமே. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் சனம் ஷெட்டியும் சரி ரட்சிதாவும் சரி வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. ஆனா அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாமரா இறங்கினா பட வாய்ப்புகள் நிறைய வரும்னு சொல்லி ரட்சிதா போட்டோ போட்டதாகவும், இதே மாதிரி நீ என்ன போடுறது, நான் இதை விட கிளாமரா போடுறேன், எனக்கும் அப்ப இதை விட அதிகமான பட வாய்ப்புகள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சனம் ஷெட்டியுமே அந்த போட்டோவை அதுக்காக தான் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பல நெட்டிசன்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரே ஒரு சாங் ரட்சிதா அண்ட் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட்டா பாடுற அந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹேட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரட்சிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.